இன்றைக்கி ஒரு வெறித்தனமான ஒரு சூப்பரான 1-to-1 சர்வீஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ஒரு வண்டி ஓடுது ப்ரோ, ஒரு வண்டியில் பல வண்டி ஓடுது ப்ரோ, அதில் 1-to-1 சர்வீஸை கவர் பண்ணுங்கள், 3.5 மணி நேரத்துலாம் போயிடுவேன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அது உண்மையாக இல்லையா, நீங்கள் கவர் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. செம ரேஸுங்க. நம்ம திருப்பூர் வேளாங்கண்ணிங்க, புது BS6. பாருங்க, மாலையெல்லாம் போட்டு மச்சாவாக இருக்குங்க வண்டி. எல்லோரும் செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இன்ட்ரோ கோயம்புத்தூரில் கொடுக்க வேண்டியது திருச்சி பஞ்சப்பூரில் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஒரு வெறித்தனமான ஒரு சூப்பரான 1-to-1 சர்வீஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ஒரு வண்டி ஓடுது ப்ரோ, ஒரு வண்டியில் பல வண்டி ஓடுது ப்ரோ, அதில் 1-to-1 சர்வீஸை கவர் பண்ணுங்கள், 3.5 மணி நேரத்துலாம் போயிடுவேன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அது உண்மையாக இல்லையா, நீங்கள் கவர் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே நான் வந்தாச்சுங்க. நைட் ஒரு பஸ்ஸில் ஏற போகிறோம், எத்தனை மணிக்கு காலையில் ரீச் ஆகிறாங்க தாங்க மேட்ரே. இன்ட்ரோ எடுக்க முடியல, ஸோ அதனால தான் பஞ்சப்பூரில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம சிங்கிள் வந்து கண்டினியூ பண்ணலாமா, வாங்க. என்கிட்ட பல பேர் சொன்னாங்க, நான் நம்பவே இல்லைங்க, நம்ம திருச்செந்தூருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சுன்ட்டு. பாருங்கள், மாலையெல்லாம் போட்டு மச்சாவாக இருக்குங்க வண்டி. ஆனால் TN 39 கொடுத்துருக்காங்க, நம்ம எப்பவுமே 38 தான் வரும். இப்போ எடுக்க போகிற முடிவு தான் இனி வரக்கூடிய 2 வீடியோவை தீர்மானிக்க போகுதுங்க. ஒன்று, இந்த சைடு வழியாக போனால் நம்ம மதுரை, ராஜபாளையம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த சைடு போவோம். இதுவே இந்த சைடு போனோம்னா திருச்சி, கும்பகோணம், சிதம்பரம், வேலூர் அந்த மாதிரி வேறு ரூட்டில் போவோம். ஸோ இன்றைக்கி நான் எந்த பிளானுமே இல்லாமல் அப்படியே வந்துட்டேங்க சிங்கனூருக்கு. எந்த விதமான ரிசர்வேஷன் பண்ணல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, எனக்கு மைண்டு ஒரே குழப்பம். எத்தனை வண்டி எடுக்கிறது, மோஸ்ட்லி முக்கால்வாசி வண்டி எடுத்தாச்சு கோயம்புத்தூர்லேருந்து. எந்த வண்டின்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தேங்க. சரி விட பார்த்துக்கலாம். நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு வரும்போது வீட்டிலேருந்தே பேக்கப் பண்ணிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கு வர வேணாம், பேக் பண்ணி எங்கேயாச்சும் கிளம்புவோன்னு சொல்லி வந்துட்டேன். பட் இங்கே வந்தக்கப்புறம் எதுவுமே தோண மாட்டேங்குது. எந்த பஸ்ஸில் போகலான்னு ஐடியாவே இல்லைங்க. எல்லா பக்கமும் க்ரௌடாக தாங்க இருக்குது. பல நாட்களாக நம்ம சேனலில் கேட்ட ஜேர்னி இன்றைக்கி வரப்போகுதுங்க. இந்த கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி 1-to-1 சர்வீஸ் 3 மணி நேரத்தில் நம்ம திருச்சி ரீச் பண்ண போகிறோங்க. கேட்குறக்கே க்ரேஸியாக இருக்குல்ல. உண்மையாலுமே அதாங்க. எனக்கு ஒரு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 1-to-1 கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க, டேரெக்டாக திருச்சி தான், 3 hours 3.5 hours ரீச் ஆகிடலாங்க. ஸோ பார்க்கலாம் அது உண்மையாக இல்லையான்ட்டு இன்றைக்கி எல்லாமே பார்க்கலாங்க. ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்திங்கன்னா BS4 ரீபில்டுங்க. நான் இது வரைக்கும் BS4 ரீபில்டில் ட்ராவல் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, எல்லா வண்டிக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்குங்க. அங்கே வர்றது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் 1-2-3 சர்வீஸ் போட்டு வந்திருக்குங்க. செமையாக இருக்குங்க வண்டி பார்க்கும் போதே. இருங்க, இந்த வண்டி போட்டோம். திருநெல்வேலி முடிஞ்சு நம்ம கோயம்புத்தூர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இது வந்து கோத்தகிரி வண்டின்னு நினைக்கிறேங்க. அங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த வண்டி தாங்க, நம்ம பிரான்ச்சு புலிப்பாளையம். வேற மாதிரி இருக்குங்க வண்டி லுக்கே. சார் நம்ம கார்பரேஷன் வண்டி பார்க்கவே முடியாது போல்றேங்க. அதே மாதிரி சூப்பராக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. கண்டிப்பாக 2.0 ஜேர்னி பண்ணுறேங்க. இருங்க, ஒரு சூப்பரான லுக் இருக்கு பாருங்க வண்டி. ஆகா, இன்னும் பலன்னு இருக்கு பாருங்க. இதுதான் 38 நம்பரில் வந்திருக்கு பாருங்க, கோவை ராமேஸ்வரம்.
ஃப்ரண்ட் லுக் பார்க்கணுங்க, அதை விட தரமாக இருந்துச்சுங்க. நான் காட்டுறேன் இருங்க. ஷார்ப்பாக நம்ம 9:50க்கு ரெகுலராக எடுக்க வேண்டியது இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தாங்க எடுத்தாங்க. டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. 9:55க்கு எடுக்கிறோம். எத்தனை மணிக்கு நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ரீச் ஆகிறான்னு பார்க்குறாங்க. சூப்பர் ஸ்டிக்கருங்க. எஸ், மொத்தமாக ஒரு 210 கிலோமீட்டருங்க. ப்ளஸ் டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்துக்கலாங்க. ஏன்னா நார்மலில் பார்த்தீங்கன்னா 160 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இது 1 to 1 எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், டிக்கெட் ரேட் பார்த்துருப்பீங்க. 190 ரூபாங்க. நம்ம நார்மல் ஃபேர்னு பார்த்திங்கன்னா 160 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுலேருந்து 30 ரூபா அதிகங்க. அருமையான பயணம் அமையும் நினைக்கிறேன். பார்ப்போம். சூலூர் 10:20ங்க. இங்கேருந்து கரெக்டாக 196 கிலோமீட்டர் இருக்குங்க திருச்சிக்கு. கரெக்டாக 40 நிமிஷத்தில் நம்ம பல்லடம் வந்தாச்சுங்க. பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் போகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போங்க. 1 சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். 10:40க்கு பல்லடங்க. ஷார்ப் 11 மணிக்கு நம்ம அவினாஷி பாளையங்க. இங்கேருந்து மறுபடியும் ரைட்டில் டைவர்ட் ஆயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம திருப்பூருங்க. எஸ், இந்த ரைட்டில் கட் ஆயிடுவோங்க.
போய் காங்கேயம் ஸ்கிப் பண்ணுறோங்க. 11:15 ஆச்சுங்க. பரவாயில்ல, PS4 நல்லா தாங்க போகுது. ரீபில்டு பட் ஸ்பீடு தான் கேல்குலேட் பண்ண முடியலைங்க. செம ரேஸுங்க. நம்ம திருப்பூர் வேளாங்கண்ணிங்க, புது BS6. நான் ரேசிங்க. வெள்ளை கோயில் அப்படியே ஸ்கிப் பண்ணுறோங்க. 11:40ங்க. எனக்கு என்ன இன்னும் வெயிட்டிங்காக இருக்குன்னா, கரூர் எப்படி பைபாஸ்லேயே போயிடுவாங்க இல்லை உள்ள சிட்டிக்குள்ளே போய் போவாங்கன்னு டவுட்டாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கரூர் தான், பார்த்துடலாங்க.
மதுரை கரூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா 12:15ங்க. இங்கே ஒரே ஒருத்தவங்க இறங்குறாங்க. எஸ், நான் நினச்ச மாதிரி பைபாஸ் தாங்க போகிறாங்க. சிட்டிக்குள்ளே போல ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தாங்க. எஸ், இப்போ நம்ம டைவர்ட் ஆயிடுவோங்க. கரெக்டாக நம்ம திருச்சிக்கு 80 கிலோமீட்டருங்க. அப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆனாங்கன்ட்டு. பஸ் கரெக்டாக ஒரு 12:35 கிளம்பியாச்சுங்க. ஒரு நல்ல பிரேக் ஸ்டாப்புங்க. ஒரு சூப்பரான நாட்டு சக்கரை காஃபி குடித்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டேன் ஃபுல்லாக. மோஸ்ட்லி நம்மளோட பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்கும், அங்கே தான் நிற்பாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சூப்பரான கடையில் நின்று காஃபி குடித்தோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு நினச்சேன், லேட் ஆகிடும் போல் இருக்கு. திருச்சி பக்கத்தில் வந்தாச்சுங்க. செம்ம டிராஃபிக்குங்க. இந்த கரெக்டாக அந்த டோல்கேட் இருக்காங்க, என்ட்ரி ஆகாமலாங்க. அங்கே தான் பயங்கர டிராஃபிக். ஃபைனலி சத்திரம் கரெக்டாக 2:15 வந்துச்சு. எஸ்டோனி பஞ்சப்பூர் தாங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம்.
எஸ் ஃபைனலாக பஞ்சப்பூர் வந்தாச்சுங்க. வேற மாதிரி பயணம்னு சொல்கிறதா இல்லை ஓகேவான பயணமானு தெரில. இங்கே பாருங்கள் மருதமலை வண்டிங்க இப்போ தான் வராருங்க. பா நம்ம மருதமலை சாரல் போகுது பாருங்க. ஃபைனலி நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக 2:40 வந்தாச்சு. 1-to-1 சர்வீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சூப்பராக அருமையாக வெறித்தனமாக இருந்துச்சுங்க. 10 மணிக்கு எடுத்திருந்தோம். நம்ம 2:40 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 4 hours 40 minutes வந்திருக்கோம். மற்ற ரெகுலர் பஸ்ஸில் வந்திருந்தீங்கன்னா 5 மணி நேரம் 5.25 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. 20 நிமிஷத்துக்காக நம்ம 30 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி வந்திருக்கோங்க. இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்லாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க. நைட் டைம் மோஸ்ட்லி முக்காசி பஸ்ஸஸ் பைபாஸ் தான் பண்ணுவாங்க. யாருமே உள்ளே போக மாட்டாங்க. நான் எதுக்காக ட்ரை பண்ணேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க 1-to-1 ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ, டிக்கெட் ரேட்டு அந்த 3.5 மணி நேரம்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாங்க. ஃபைனலி ட்ரை பண்ணியாச்சு. அது பொய் தாங்க. 3.5 மணி நேரத்தில் வாய்ப்பே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன் போயிடலான்ட்டு. பட் 4 மணி நேரம்னாச்சு ஆகுங்க மேக்ஸு. 4 to 5 மணி நேரம் ஆகுங்க 1-to-1னாவே. எனக்கு நார்மல் பார்த்திங்கன்னா நம்ம 8 மணிக்கு ஏறி நார்மல்னாவே 5 மணி நேரத்தில் வந்துடலாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நல்ல சர்வீஸ் தான் 1-to-1. அவசரத்துக்கு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படியே நம்ம பஞ்சப்பூர் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி வேலூர் வண்டி நிற்கிதுங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டிக்கரிங் வண்டிங்க. திருச்சி, திருவண்ணாமலை, ஆரணி, செய்யார் வண்டி ஸ்டிக்கரிங் வண்டிங்க. நிறையா வண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான நார்த்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. நார்த் மீன்ஸ் மேலே ட்ராவல் பண்ண போகிறோம்.